கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? அதே தான் சார் நாங்களும் கேட்குறோம். எப்படி நடக்குது? 5 கூட்டம் நடத்தியிருக்கிறீங்க. 5 கூட்டத்துலேயும் நிறைய மக்கள் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. 5 கூட்டத்துலேயும் மரத்து மேலே ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி இருக்கிறாங்க, ஃப்ளெக்ஸை கிழிச்சிக்கிட்டு அந்த ஃப்ளெக்ஸோட சாரத்தில் ஏறி நின்று நீங்கள் பேசுகிறத பார்க்குறாங்க. ஒரு தடவை கூட நீங்கள் கண்டித்ததே இல்லையே. இப்போ மரத்து மேலே ஏறாதீங்க, இறங்குங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறாதீங்க, இறங்குங்க, அந்த ஃப்ளெக்ஸை கழிச்சிட்டு அந்த ஃப்ளெக்ஸ் சாரத்து மேலே ஏறாதீங்க, இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிச்சிருந்து நீங்கள் இறங்குனா தான் நான் அதுக்கப்புறம் பேசுவேன்னு சொல்லியிருந்தா இதுக்கப்புறம் இவங்க போய் நிற்பாங்களே அப்படி? அப்போது அவருடைய தொண்டரோட கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியது யாருடைய கடமை? மரத்து மேலே ஏறாத இறங்கு அப்படின்னு சொன்னவரை பாலை காணும். போலீஸ் கூட ஒளிஞ்சாங்கண்டா விளையாடிட்டு இருக்கிறாரு. அவரை இட்டுன்னு போகிறதப்பா எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னவரை கரூர் கூட்டத்தில் நீங்கள் விட்டுன்னு போயிட்டீங்க. இப்போ வர போலீஸ் தேடின்னு இருக்கு. தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 2 வாரம் கழித்து நீங்கள் பிரச்சாரம் கூட்டத்தில் நடத்தினாலும் நிச்சயமாக அங்கே மரத்தில் ஏறுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுவாங்க, அந்த ஃப்ளெக்ஸை கிழிச்சிக்கிட்டு ஏறின்னு உங்களை பார்ப்பாங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள்.